ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரவா தயிர் கலந்த ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ரவையை ஒரு கப் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்ட பின்னாடி அப்புறம் 3 காஞ்ச மிளகா, சீரகம் 1/4 ஸ்பூன், 2 துண்டு இஞ்சி போட்டு உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதை நல்லா ஒரு சுற்றி எடுத்தாச்சுங்க. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கறிவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு அதே கப் அளவில் பாதி கப் அளவு கோதுமை மாவும் கலந்தாச்சுங்க. 1/4 கப்பு அவ்வளவு தயிரும் போட்டாச்சு. அது போட்டு தண்ணி ஊற்றி சிறுக கட்டி இல்லாமல் கலக்கி எடுக்கணுங்க. உப்பு பத்தலைன்னுட்டு சும்மா ஒரு 1/4 சிட்டிகை திருப்பியும் உப்பு போட்டாச்சுங்க. அப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கலந்து கட்டி இல்லாமல் எடுத்து வச்சாச்சுங்க. அது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாச்சு. அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாங்க. நெய்யோ பட்டரோ எண்ணெயோ தடவிக்கலாம். நான் நெய் தடவிருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் கொஞ்சமாக ஊற்றி 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அது ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆவியில் வச்சு எடுத்துக்கலாங்க. அது வெந்த உடனே நமக்கு இந்த பதத்தில் வந்துடுங்க. அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு குட்டி குட்டியாக நீட்டாக கீழே நீல வாக்கில் ஒரு கீத்து போட்டுக்கலாங்க. இந்த மாவுக்கு 3 தோசை கிட்ட வந்தது. அதை எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நமக்கு எந்த பதம் எந்த மாடல் தேவையோ அந்த மாடலில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்ம ரவையை எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்ற முறையில் இப்படி கொடுத்து பார்த்தோம்னா வித்தியாசமான டேஸ்ட்டில் சாப்பிட்டு முடிப்பாங்கங்க. அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயை வானலியில் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சுங்க. அது தாளித்த உடனே சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் கிட்ட அதில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இந்த கலந்து வச்ச இந்த கட் பண்ணி வச்ச அந்த கீத்துக்களை இதில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒன்று சேர்ந்து கலந்த பின்னாடி கொத்தமல்லி தூவி எடுத்துட்டா சுவையான ரவா தயிர் ரோஸ்டர் ரெடிங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.